அந்த சூரியலாச்சு ரூம்ல இருந்து செல்விலாச்சு ரூம் போட்டு கொடுத்து ஏசி ரூமா போட்டு கொடுத்தாங்க. இந்த சடத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு குத்து கல்யாணம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த ஆத்தவரை விடுவாரா? என்னையா ஒண்ணு ஏடாடுகிறவர்கள் பாருங்க. நம்ம யூடியூப் சேனல் ஊர்வரா தெரியும். அவனை காபத்து பண்ணதாரிய பாடா பண்ணாங்க. உடுமலையிலிருந்து கூட்டியாந்து கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. அவன் 4 பக்கம் போட்டு விட்டாங்க. உங்களை 4 பேர் இன்னும் பார்த்தோம். என்னையா பண்ணு நீங்க செஞ்ச பாவத்தை போக்கும். அந்த சிவமலையாண்ட பொட்டியில ஓலை எழுதுனா போகுமா? அந்த சடச்சியம்மனுக்கு ஒரு பொங்க வச்சு சாவலத்தான் போகுமா? அந்த காசி போனா தொலையுமா? அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா? இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டேன். கூட்டிட்டு போய் சூரிய ஓட்டணும். தோசை வேணுமா, பூரி வேணுமா, இட்லி வேணுமா, காபி வேணுமான்னு வாங்கி கொடுத்தாங்களே இந்த பாவி மக்கள். இந்த சடத்து முகத்தை பார்த்துமா உங்களுக்கு மனசு இறங்கல. என்னையா பண்ணு? கல்லு மனசாயா உனக்கு? என்னையா பண்ணு? என்ன பண்ணணும்னு தெரியாம என்ன பண்ணேன்னா சொல்லியா? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியரையும் கூட்டிட்டு. ஏய் யாரையா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டுங்க. ஏய் 2 சேலை கட்டிட்டு பாரியா? மூலவளத்துல 6 கட்டி விழுந்து கட்டிட்டாங்க. ஏய் 2க்கு பூசை இருக்காயா? அவன் பூசை கட்டி கட்டிட்டான். 2க்கு புள்ள இருக்கியா? அவன் உள்ள பத்தே வந்தா. ஏய் 2 படிச்சு கோச்சுக்கு போறியா? கோச்சுக்கு போற சரி. கோச்சுக்கு போற எவ்வளவு தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாங்க. நொப்பம் புத்தி அப்படியே இருக்கு. அப்ப பத்தி தப்பாங்க இருக்கு. அவன் ஒரு முறை ஆயா அப்படிமா 2 பாட்டில் இருக்கு. ஒண்ணு உனக்கு உங்க அண்ணனுக்கா? வேற என்ன எடுத்த? நான் கண்டிக்கிறேன் உட்காருமா. ஆமா வேளாங்கண்ணிக்கு நாமத்தை போற போடு. இது 2 பைத்தியமாடா. இது எனக்கு 10 வருஷமா தெரியும். 13 வருஷமா தெரியும். அது 12 வருஷமா தெரியும். 19 வருஷமா தெரியும். ஏய் 2 எவ்வளவு பாரு எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கு. நடுவரவர்களே அகலமா தோன்றிருக்காங்க. ஏய் 2 பைத்தியமாயா? ஆமாங்க எனக்கு நல்லா தெரியும். 2 பைத்தியம் கிடையாது. அப்ப யாரு? 2மே லூசு. யார லூசு? முழுக்கு லூசு. என்னமோ குடும்ப பொறுப்புல பொம்பளை பொறுப்பா இருக்கறாங்க மக்கள். என்ன பேட்டுக்கோ நான் பேசுற பொம்பளை கூட திருப்பூர் மேக்கு தெரியும். ஆளாபாடி பொம்பளை யாரையும் பேசல. நல்லா பேட்டை மாறுவா. நான் குறுப்பி ஊடு வச்சாருங்க. என்ன சுத்தி காக்கோட்டு கணக்கோட்டு வச்சு மண்ட ரெட்டா போச்சுப்போம். என்ன பார்த்து நான் போய் பிறந்த போயாங்கிறேன். நான் பேசுறது பூரா காங்கியத்துக்கு மேற்கே திருப்பூருக்கு தெற்கே. அங்கிருந்து யாரு வர போறான்னு தெரியல. நடக்கிறவங்க நான் கேட்கிற ஒரு பொம்பளைக்கு எது சிறப்பு? எது சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குடும்பம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாடி கொண்டு போட்டு ரோட்ல நடந்து வந்தா அந்த ஆத்தா மாரியாத்தானே வாங்க. ஒரு காலத்துல பொம்பளை என்ன மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. எப்படி கல்யாணம் வச்சு வந்ததுமே விளக்கணி டப்பாவிலே மஞ்சள் கட்டி போட்டுருப்பாங்க. அது உரக்காலையில் போனா உரக்காலையில் இருக்கு. அந்த உரக்காலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு கழுத்துல உக்கல் கட்டிருப்பாங்க. இந்த சரக்கு தேய்ச்சிட்டு கழுத்துக்கள் தலை கருப்பா இருக்கிறதுல மஞ்சளா மாறிப்போம். அப்ப குளிச்சா இந்த காலத்து பொம்பளையோ 6 ஆள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறோம். நல்லா பேரன் லெவலி பேத்தி லெவலி ஆயா லெவலி அப்பத்தா லெவலி ஆட்டலு மாட்டலு அடிக்கி சிமிக்கி வேஸ்து என்ன கலவை கலக்கி செவுத்துல அடிக்கிறாரு. எங்க கவுதமி அடிப்பவர் பொண்டாடி சேர்ந்த மாமா மூச்சு போற பிம்புளிசா வந்துச்சு. நான் சொன்ன மாட்டுச்சாடி போட்டு கழுவு சுத்தமா போயிருக்கு. அவன் சொன்ன மாட்டுச்சாடி மூச்சிலே போடுவாங்க, வாசனையில போடுவாங்க. ஏன் நடக்கிறவர்களே கொரோனா காலத்துல ஊடுதவராத மாட்டுச்சாடி போட்டு கழிச்சோம் இடத்துக்கு. கொரோனா திரும்பி வீட்டுக்குள்ள எண்டரா கூடாது. ஏன்னா மாட்டுச்சாடிங்கிறது திரும்பி நாசினி, கொரோனாங்கிறது திரும்பி ஊடுதல் வரக்கூடாது. மாட்டுச்சாடி போட்டு கழிச்சோம்ல. அப்ப அந்த மூச்சியில பிம்புளிச இடத்துனால வருது. திரும்பி வருது. அப்ப அந்த கிருமி நீங்கிறது மாட்டுச்சாடி கிருமி நாசினி போடப்படாது. என்ன அறிவு! தேங்க்யூ. சாப்பாடுல சாப்பிட்டீங்களா? இல்ல பூரி வாங்கி கொடுத்தாங்க. என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது. மரியாதையா 4500 பணம் கூட நம்ம பேசியல் பண்ணிக்கலாம். நான் எங்கள பேசியல் ஏதோ பட்டர் பேசியல்
சொல்லி சொன்னாங்க. ஓஹோ நமக்கு தெரியும் மாடு மேய்க்கிறது பட்டர் பிளேஸ்ல இருக்குது. என்னடா பட்டர் பிளேஸ் பார்த்தா அந்த பாலாடு இருக்குல்ல பாலாடு, இந்த பாலாடு எடுத்து இந்த பண்ணாட மூச்சி ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுத்து வச்சிருக்காங்க. எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னாங்க. புத்தூர் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்து குளக்கடை பண்ணி திருட்டு வருஷம் 2 குட்டி போட்டு. ஆமா நீ சொன்னாங்க நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கிட்டு குட்டியே போடல. இதே ஆடு குட்டி போடலாம் இல்ல. என் பக்கத்து வீட்டுக்காரங்க குட்டி போடுது. அவன் வீட்டுல ஆள் இல்லையே. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புறேன். ரெண்டு குட்டி கேட்க மாட்டேன். அவன் சண்டைக்கு வருவான். இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வைப்ப, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பாங்க. சண்டைக்கு வருவான். மாப்பிள்ள உலகத்திலே விலையுயர்ந்த டவுசருக்கு ஒரு டவுசர். திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கட்ட சொல்லுவான், மோதிரத்தை கட்ட சொல்லுவான். உன்னைய மகாசக்தி மாரியவா கோபக்காய் கட்டுற புருஷன் தலையில பொறியோடு வச்சா அந்த ஆத்தா மாரித்தாய் வாசல் அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் பங்கேற்கரசி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் நடத்து இத்தனாயிரம் ஜனத்துக்கு சும்மா கொடுத்துட்டு போறேன். அதை எங்க ஆத்தா மாறி மேல சத்தியம். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். சரி, ஒரு 500 ரூபாய் காசு கொடு. இது 2000 முதுகையும் நான் திரும்பி எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. என்ன சந்தேகம்?
அப்படியே முந்தானியில கல்லு பறிச்சா முன்னால எடுத்து பார்க்கலாம். கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடின்னு பார்க்கலாம். என்னைக்கு லேடிஸ் பூரா சாக்கிட்ட கல்ல வச்சு போலாம், புருஷனுக்கு பூரா கிட்டதியில கல் வந்து அங்கே இங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது. அத கூட கொடுமைக்கு என்ன கொண்டாட்டி சாக்கிட்டு நாடா கட்டி நாடா அவரோட பொண்ணை தொங்கிட்டு இருந்தான். நடந்து போற டுமுக்கு 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 நாடுது. இடத்துல நாடா தொங்குதுங்க. நீ டவுசர்ல நாடா வைக்கிற, சாக்கிட்டு நாடா வைக்கிற, போய சரியா போச்சுக்கிற இது நாடா. மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது. என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தாண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேட்கிறாங்க. ஒரே ஜாக்கெட் வேண்டான்னு கேட்டேன். சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 கொடுத்துட்டு தீபாவளி நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தாங்க. இவ காலையிலே ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திட்டு வர்றா மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணும் மாப்பிள்ள. மாத்திட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி அங்கேதான் சார் ஜன்னல் இருக்கும். மறுநாள் காலையிலே அதே டைலர் வீட்டுக்கு வராங்க. ஏன்டான்னு கேட்டேன். சார் மேடத்தை வர சொல்லுங்க சார். அதான் ஏன்டான்னு கேட்டேன். ஜன்னல்ல கொசுவல் அடிச்சு விட்டு போற சார், வர சொல்லுங்க சார். இந்த பெண்ணால பொறுப்பு இருக்குமா? எப்படி இருக்குமா? சொத்துல பங்குக்கு வந்தாங்க. போட்டுக்கிற துணிக்கு மாப்பிள்ளை கூட பங்குக்கு வராங்க. ஏங்க ஆம்பளை பாய் போடுறது பூரா போட்டப்புள்ள போடுறான். ஆம்பளை போடுற டவுசர பொம்பளை போடுற, ஆம்பளை போடுற பேண்ட பொம்பளை புள்ள போடுற, ஆம்பளை போடுற டிஷர்ட் பொம்பளை புள்ள போடுறாங்க. என்னைக்காவது ஆம்பளை பாயிடுவா பொட்டப்புள்ளை போடுற சுடிதார் போடணும்னு ஆசைப்பட்டமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பாயிடுவா பொட்டப்புள்ளை போடுற அந்த லெகின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டமாங்க? இல்ல உங்களுக்கு லெகின்ஸ் போட்டா நினைச்சு மாட்டேன். போட்டி போடுறாங்க. அடுத்து பாக்க நடுவரவர்களே பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போனாங்க. அப்பாளுக்கு வண்டி நிறுத்திட்டு வாருக்குள்ள அடுப்புல கழி வச்சாரு. அடே அதை விட்டு வெள்ளக்கோயில் போட்டு வச்சுக்கிட்டா ஒரு 1 தோசை போட்டுட்டாரு. பக்கம் பருப்பொடி கொடுத்துட்டா 1 தோசை போட்டுட்டாரு. நெய் கேச்சுனேன் நெய் தோசையில் போட்டு தாரே. சாப்பிட்டு குடிக்க வரைக்கும் நீ பெத்த தாய்க்கா வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசைக்கு போட்டாங்க. ஆனா இப்ப வீட்டுல ஒருத்தர் இருக்காங்க, சிறு ராணி சிலேபி கொண்டாடி தானுங்க. ஒரு தோசை தாங்க கல்வி ஊத்திருக்கான். ஆமா போதுமா? ஒண்ணுதான் ஊத்திட்டு ஊத்து. ஆமா போதுமா? போதுமா? போதுமா போதுமா தோசை என்ன பாட்டாயிரம் குடிச்சு செத்த ஏன் கொண்டாடி அப்படி கிடையாது. நைட் தோசை சுடும் போது முதல் தோசை முருகலா வரும், 2வது தோசை எண்ணெயே இல்லாம வரும், 3வது தோசை ஊத்தாப்பம் மாதிரி வரும். அப்படின்னா அதோட முடிச்சுக்கிறாங்க. நல்லா பாருங்க, பட்டிமன்றம் முடிச்சு போக எங்க அம்மா வட்டல சோறு போட்டு சோறு தின்னு முடிக்காம ஒரு வாரத்தை வேஸ்ட் பண்ணான். பருப்பு வேணுமா, ரசம் வேணுமா, தயிர் வேணும், முத்துக்கு சாப்பிடும் பேசா சோறு போடுவேன். இதற்கால போட்டேன் வட்டல சோத்து போட்டதுமே சைஸா ஆரம்பிப்பா. நீங்க வாட்டு மாறி போறீங்க. வீட்டுல என்ன நடக்குது கேட்டாலும் தெரியுதா? சும்மா ஆம்பளை சம்பாதிச்சு கொண்டா போட்டா போதுமா? பருப்பு திட்டுவாங்க. வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வர போகும்போது 3 கட்டப்பை எரியுது. வயலுக்கு மூக்கு வச்சு எரியாது வணக்குவா. ஒரு மூக்கு எரியுது பதற எரியுது. வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வர 3 கட்டப்பை ஏற்றிட்டு போறேன். ராஸ்பூத்திட்டு வரேன். ரப்பி அந்த கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். அவங்க ஒரு பசங்க களத்துக்கு போய் டிரைவர் பாக்குறாங்க. ஒரு செடியே விளையாட்டு ஓட்டு நாளை காமராஜ பெண் வச்சுக்கல உனக்கு எப்படித்தான் தொண்டையில சோறு அடங்குதோ இருக்கா. தயிர் வேணும், வார்த்தை வேணும், பால்தாய்
இந்த ஊத்து அப்பை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையை வறுமை கொடிது அதனும் கொடிது வறுமையை நோய் கொடிது அதனும் கொடிது அன்பில்லாத கொண்டாட்டி அவட்ட சோறு வாங்கி திங்கிற ஆழகால விசத்தை விட கொடுமைன்னு சொன்னாங்க ஐயா. ஒரு நல்ல சோறு போட முடியாத அந்த பாவி பரதேசினாகி வாடா பரதேசி மண்டபமே தண்டாசி எங்கேயோ போய் சம்பாதிச்சுனாங்களா. அந்த சம்பாதிக்கிற ஆம்பளைக்கு முதல் பொம்பளைக்கு பொறுப்பா நடத்துக்கிறீங்களா? இந்த நைட்டு சாப்பாடு போடுவாங்க, அப்பத்தான் வாயில வைக்க போவோம். நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்க போறான்னு போன இதை எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. யாரும் பைக்கில் ஏற்றிட்டு போனதை போட்டு விட்டுட்டாங்கல்ல. இந்த பயத்திலே 10 நிமிஷம் சாப்பிட வேண்டியது 1/2 மணி நேரம் சாப்பிடுவாங்க. என்ன சொல்லு, சாப்பிடுங்க சொல்றேன். இது நீ அப்புறமே சொல்ல வேண்டிய ஏன் முதல்ல கிளம்பி எதை பார்த்து கத்துக்கிறாங்க? பொழுதாவதுக்கு டிவி. அந்த காலத்துல பொம்பளைய காத்தால சடிமான கழுவி உருவாசு கூட்டி பால் கறந்து பயணம் பண்ணிட்டு தாண்டி புருஷன் கலந்து தாண்டி போட்டு 9 மணிக்கு செம்பிளியா ஓடிட்டு போய் குளத்துல காட்டி போட்டு பொழுதுக்கு பட்டி பேச்சு போட்டு பொழுதான பண்ணது கட்டி போட்டு புருஷமாக கொஞ்சம் சட்டில துவச்சு சட்டிமான கழுவி பழையபடி சோறாக்கி அத்தனை பம்பாடு பட்டாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல பொம்பளைய பொழுதாவதுக்கு டிவி. 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு சுத்தரி, 7:30 மணிக்கு காயல், 8 மணிக்கு மாறுபோம், 8:30 மணிக்கு முடிச்சு 9 மணிக்கு சிங்க பெண்ணு, 9:30க்கு மல்லி, 10 மணிக்கு பில்லி. நீ எப்பதான் அடுப்புல வெப்ப கொள்ளு நீ சொல்லுங்க மாப்பிள்ள. அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? பாண்டியன் ஸ்டோர்ஸ்லயே அந்த மருமக பிராடு மாமனார் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பொக்க வைக்க போறோம்னு ஒரு பிளான போட்டாம இருக்கிற மாதிரி வேட்டை கட்டி மாமியா ஆறது பெரிய மருமக அப்பா கண்ணு முடிச்சுட்டு உள்ளாத குழந்தை எடுத்து கோயிலுக்கு பொக்க வைக்க போய் பொக்கச்சோரை போட்டு அவன் திங்கில போட சொல்லு. அந்த பந்தல் கல் உழுகுது போய் உள்ள உழுந்துட்டான். இப்ப மண்டை கழிச்சு கிடக்குறான். அப்ப அந்த பாக்கியலட்சுமி அந்த பழனிச்சாமி பிக் பாஸ்க்கு போயிட்டாங்க. துபாய் போறவங்க அந்த ஹோட்டல் கடையே வியாபாரம் முடிச்சு போச்சு. கையில அந்த கையில மூச்சு மாய தலை வரைக்கும் ஒரு 3-4 போட்டான்னு அவங்க ஆடி அளவு இருக்கிற ஆட்டுவாழை தளர்ந்து இருக்கிற எங்கிருந்து கொண்டு வந்தாலும் ஒரு நல்லா திருட்டுன அந்த சுரகடிக்கு ஆசையே அந்த பையன் பாவம் எப்போ 1 லட்சம் திருடுறது. 6 மாதத்துக்கு முன்னால திருடுனது அந்த ஓகடி அந்த கேட் மாதிரி வெடி தெரிச்சுக்கணும் சொல்லி போட்டு கொடுத்துட்டான். இப்ப மீனால வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவா சொல்றாரு. பொம்பளைக்கு பூரா பொறுப்பு இல்லாம டிவி பாக்குறாங்கன்னா அவ்வளவு நாடகத்தை நீ கரெக்டா சொல்றீங்க. தமிழ்நாட்டு மாத்திரை, இந்தியா மாத்திரை, அலாபடி மாத்திரை, காங்கேயத்து மாத்திரை சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாடி மாத்தி கொடுக்கலாம். கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களால டிவி சேனல் கூட மாற்ற முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சு கொடுக்க மாட்டாங்க. மாசமான 250 ரூபா 300 ரூபா நாம தானே பணம் கட்டுறா. ஆம்பளைக்கு எப்ப கிடைக்கும் டிவி ரிமோட்டு? அன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்குது. பொண்டாட்டி ஏய் ஒண்ணு ஸ்கோர் பாக்குறாங்க. ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணும். சோறு குடிச்சது அங்க பாத்ரூம் போறாங்க ரிமோட்டை கொண்டே சொல்லிருப்பாங்க. இந்த மேட்ச் போடுவாங்க. ஆம்பளைக்கு எப்ப கிடைக்கிறது டிவி ரிமோட்டு? ஆம்பளைக்கு எல்லாம் நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம போட்டோம்னா அப்பதாண்டா 2 அண்டா நிறைய மருந்து விட்டாங்க. வாலிப வயோதிக நண்பர்களை உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடலாம். எங்க பிரச்சனை நாங்க தீர்த்துக்குவோம். யார நம்பி வீட்டுக்குள்ள பாரு. அந்த இழுச்சுவா புருஷன் 3 முடிச்சு போட முடித்தானே நீ பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்தது. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. நல்லா கல்யாணத்தை நினைச்சு பாருங்க. நம்மளடா கல்யாணத்துல 3 முடிச்சு போட்டோம். நம்ம கொண்டே கொடுத்தோம். எவ்வளவு போட்டு முடிச்சுக்கலாம் நம்ம செருப்படி வேணும். ஆமாங்கோ நான் 1 முடிச்சு தான் போட்டேன். 2வது முடிச்சு நகையா போட்டாங்க. அதான் நகையா போடுவாங்க முடிச்சு. எனக்கெல்லாம் மொத்தம் 3-4 அக்கா. ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு என் கல்யாணத்துக்கு நைட்டு போய் பாக்குறேன் மொத்தம் 15 பேர். விடிய முடிச்சு வந்து நான் முடிச்சு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொழுது அந்த புருஷனை பார்த்து என்னைக்காவது அட்டல சோதனை போட்டதுக்கு அப்புறம் எங்க அப்பன் நடந்த ராசன் நட எங்க அப்பன் நடையாக எங்க ஊர் பொம்பளை சித்தம் நின்று பார்ப்பாங்க. எப்ப நட எப்படி
ஒரு கால காங்கிட்ட வைக்கிறேன், ஒரு கால ஈங்கூர் வைக்கிறேன். எங்க அண்ணன் தம்பி பார்த்தா சிங்க மாட்ட பாப்பாங்க. அண்ணன் தம்பி பாருங்க எப்படி ஒரு வெண்ணு நல்லூர் பாக்குது கேட்கிறது எருமை. நம்மளுக்கு என்ன பெருமை அருமை. என்னைக்காவது பாடுபடுற ஆம்பளை தன்னோட பெருமை வெளியே சொல்லி இருக்கிறாங்க. ஆம்பளை பெருமையா பேச மாட்டாங்க, பெண்கள் தான் பெருமை பேசுறது. ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போகணும். சரி காங்கேயத்துல 250 ரூபாய் சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போகணும். ஆனா ஆம்பளை பெருமை பேச மாட்டாங்க. 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருக்கோம், எவன்ட்டையும் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டான்? தலைதான் தொங்கி இருக்கு. அங்க நிமிந்தாப்புல சொல்றதுக்கு தண்ணி அடிக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆறு. சத்தியமா பெண்கள் தான் குற்றச்சாட்டு இந்த மேடையில பகிரங்கமா வைக்கிறேன். எப்படி ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில ஒரு பாட்டில பால் அடைச்சு குறா 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 3 மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சிட்டே இருக்காங்க. யாரு காரணம்? பெண்கள் தான் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் இருந்துச்சு. பாட்டு பால் கொடுக்குறாங்க, பாட்டு மேல பாசம். நம்ம கையில என்ன இருக்கு? நம்மளுக்கு அது சொல்லியே ஆவாது. என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிற மாதிரி ஒரு நாள் சாம்பார் வைக்கிறாரா? ஒரு நாளைக்கு புளி பத்தாது, ஒரு நாளைக்கு முருங்கைக்காய் இல்லை, ஒரு நாளைக்கு வெந்தயம் இல்லை, ஒரு நாளைக்கு உப்பு இல்லை, ஒரு நாளைக்கு காரம் இல்லை. நான் கேட்டா ஆக்கி போட்டா மட்டும் திரும்ப வீங்கிட்டு போறேங்கிறேன். நடுவரவர்களை இந்த உடம்ப வளர்த்துருக்கு நான் வட்ட பாடு எனக்கு தான். எங்க 16 வருஷமா இருக்கிற தொப்பைய 10 நாள்ல குறைக்க முடியும். குறைக்கலாம். எப்படி? அமெரிக்காவுல அதுக்கு ஒரு வைத்தியம். என்ன வைத்தியம்? சாதா ட்ரீட்மெண்ட்னா 40,000 ரூபாய். சரி. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா 80,000. என்னங்க ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க? 2 லட்சம் ஆனாலும் கொடுக்குறேன். சாதா ட்ரீட்மெண்ட்னா ஒரு ரூம்குள்ள இது மாதிரி சேரா கிடக்கும், வெறும் சேர் மட்டும் கிடக்கும். சரி. உன்னை உள்ள விட்டு கூட்டிடுவாங்க. அங்க ஒரு பொம்பளை புள்ள நிற்கும், அழகான பொம்பளை புள்ள. அதை நீ இப்படி விரட்டி ஓடணும், அது ஓடிக்கிட்டே இருக்கும். தொப்பை தன்னால குறைஞ்சிடும். ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அது 80,000. 40,000க்கு அழகான பிள்ளைங்க, 80,000க்கு சூப்பர் பிகரா இருக்கு. இதே மாதிரி ரூம்குள்ள உள்ள விட்டு சேர போட்டு உன்னை உள்ள விட்டுருவாங்க. அங்கே ஒரு 80 வயசு கிளம்பி உன்னை விரட்ட ஆரம்பிக்கும். இப்ப நீ ஓடுற பொறுத்த உனக்கு தொப்பையா குறைக்க. நடுவர் அவர்களை பெருமை பேசிய குடும்பத்தை குட்டிச்சவர் பண்றாங்க. குசலங்காசரோட குப்பை கடையா போகுமா, சாரவாசரோட சண்டை கடையா போகுமாங்க. என்னைக்கு ஒரு பொங்கல் வீட்டுல ஓயாத கடமை பேசுறானோ அந்த குடும்பத்துல சந்தோஷம் வராதுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நீ சொல்றாங்க நாங்க பாடுபடுறீங்க யாரும் பாடுபடுறீங்க. இந்த கட்டண புருஷனை கண்டா கூட இப்பெல்லாம் பயம் இல்லைங்க. இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் வர்றான் தெரியுமா? திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமை ஒரு குழுவு. அவனுக்கு பேர் குழுவுங்க, பூரா குழுவு. எங்க கட்டண புருஷனுக்கு வட்டி குடுறாங்க போட்டாக்கி. வெளியே கடன் வாங்கின 5 ரூபா வட்டிக்கு 2 ரூபா வட்டி கட்டணும். கம்மன் எங்கிட்டே கடன் வாங்கிற 3 ரூபா வட்டி கொடுக்குறோம்ங்கிறாங்க. கூட பொழைச்சேன்ன புளிமரத்தில் தொங்குன்னு கேட்கிறேன். நடுவர்கள் எங்கிருந்து சம்பாதிக்கிறாங்க? அப்படியே கொடுத்துறாங்கன்னா அண்ணா கேட்டுங்க. தண்ணி போட்டு ஆறாமாடிக்கு ஆறாப்படி தண்ணி போட்டு வழக்கம் பண்ணி வந்ததுன்னு சொன்னாங்க. அப்படி யாராலும் தண்ணி போட்டு வீட்டுல ஓட்டு படுக்கிற ஆம்பளையா இருந்தா மஞ்சு மாமா ஒரு ஐடியா கொடுத்துட்டு போறேன். கவுசர்ல பணத்தோட பப்போட வீட்டுல போய் படுக்கிறீங்க. கவுசர்ல பணம் வந்து அடுத்து உஷாரா ஒளி வச்சு கொடுப்போம். பப்புல போய் படுத்தீங்கன்னா வடிச்சு காத்தால கவுசர் இருக்கு, பணம் இருக்காது, ஆட்டைக்கு கொடுப்பாரு. நீ டீக்கடையில் வந்து திணி வாங்கி குடிச்சிட்டு கையில உள்ள விடுவேன். நைட்டு 5,000 லட்சமே காணவே அக்கறை தூக்கிட்டா எங்க இருக்க 5,000 ஏமாத்து வீட்டுல வந்து நைட்டு பணம் 5,000 ரூபாய் கவுசர் வச்சுட்டு பாத்தியா அப்படின்னு மாப்பிள்ள குடிச்சுக்கிறதுக்கு அங்க போய் பாருவா. உஷாரா இருக்கும் நடுவர். எங்க ஊர்ல ஒருத்தன் தீபாவளிக்கு போனஸ் வாங்கி 10,000 ரூபாய் டவுசர் பாக்கெட்ல வச்சுட்டு நைட்டு தூங்கிட்டாங்க வீட்டுல. காலையில பார்த்தா பணத்தை காணாம. பொண்டாட்டி தான் எடுத்திருக்கா. எப்படிங்க கண்டுபிடிச்சா? பொண்டாட்டி எடுத்து அவ அம்மா விட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. பொண்டாட்டிக்காரி நீங்க எடுத்தான்னு கேட்டாளா? ஆளாபாடி மாதிரி எடுத்த மேல 1000 சத்தி பண்ணா. அது அம்மா விட்டு கொடுத்தது எப்படி இவன் கண்டுபிடிச்சா? இவ டவுசரோட
டவுசர் காஞ்சிக்கிட்டு அவன் மாமனார் டவுசர் லூசா இருக்கு கண்டுபிடிச்சு போட்டு நடுவர்களே பபுர்காய் எல்லாம் பபுர்காயில வேணுங்க பொம்பளை பொறுப்புங்கிறாங்கல்ல. நான் கேட்கிறேன், பன்னீர் மன்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க எந்த பொம்பளை பிள்ளைல பொறுப்பா இருக்கா? நீ பொறுப்புல பொம்பளை எப்பேற்பட்ட சம்பளம் வந்தாலும் நான் கொடுத்த தரமே கொடுத்த நடக்க முடியல. 50 ரூபாய் இருந்தாலும் அதுக்குள்ள கொடுத்த நடத்தும், 500 ரூபாய் இருந்தா அதுக்குள்ள கொடுத்த நடத்தும், 5000 இருந்தா அதுக்குள்ள கொடுத்த நடத்தும். மூட்டை அம்மனிங்க பொட்ட பிள்ளைகள் பெற்றையில இது புத்திசாலி கொடுங்க. படிப்பு எப்ப வேணாலும் படிக்கலாம். வாழ்க்கை பாடம் புத்தகத்தில் படிக்க முடியாது, அனுபவத்துல தான் படிக்க முடியும். ஆறாவது வீட்டு போட்டு பிள்ளைகிட்ட ஊடுவாஸ் போட்டு சொல்றீங்களா, துணிமணி வழி சொல்றீங்களா, சாணி வழி சொல்றீங்களா, பால்கரம் சொல்றீங்க, எச்ச வட்டல எடுத்து வந்து பண்ணிக்கிறாங்க. அம்மா உள்ள படிக்கிறான் காத்தாலே காங்காய மாகாணத்துக்கு கலெக்டராவா இருப்பாரா? கல்யாணம் வைக்கிற வயசுல அவனால கூட்டிட்டு ஓட போறான். நான் கேட்கறதுங்க, பெத்து வளர்த்தி பிள்ளைகள் பெருமை சேர்த்ததுக்கு 1000 நாயம் பேசலாம்ங்க. வரக்காட்டுக்குள்ள செம்பளி குட்டி சென்னையானா சாங்கின்னு வரடா போச்சு, சந்தையில வித்து போட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஒரு குழந்தை பெத்து வளர்த்தி ஆள் பண்றதுக்கு அந்த தகப்ப பண்ற பாடு தெரியுங்களா? தீபாவளி போனஸ் கொடுப்பானா கொடுக்க மாட்டாரு, ஓனர் பல்ல கஞ்சின்னு பார்த்துட்டு 10 நாளைக்கு முன்னாடி விட்டு அவன் கண்ணு முன்னாலெல்லாம் நேரம் நடந்து போகணும், ஒழுப்பா நடந்து போறோம். டெல்லியில போனது இருந்துச்சுங்க. ஒரு நல்ல துணி ஓட்டது இல்லைங்க, ஆம்பளை ஒரு நல்ல வேட்டி கட்டுறது இல்லைங்க. பிள்ளை கூட்டிட்டு போய் டாடி மம்மியில பச்சை கலர் வேணும் எடுத்து சாமி, வெள்ளை கலர் வேணும் எடுத்து சாமி, அந்த புள்ள காக்கா குஞ்சாட்டு இருக்குங்க. 10 கடை ஏறி இறங்குவானுங்க. அம்மாக்காரி எந்த வேலை ஓட்டுக்குதுங்க. ஆனா அப்ப புள்ளை குடிச்சு எடுத்து கொடுன்னு சொல்லுவானுங்க. அப்பேற்பட்ட ஆம்பளை உழைப்பு இல்லாத ஒரு குடும்பத்துல என்னைக்கு சந்தோஷம் கொண்டு வர முடியாதுங்க. 1000 பொம்பளை வீட்டுல பொறுப்பா சிக்கனமா நடத்தலாம், ஆனா வருமானம் இல்லாத குடும்பத்துல என்னைக்கு செடிசல் வராது. 10 ஏக்கரா பண்ணிக்கணும்ல, 1 ஏக்கரா பண்ணிக்கணும்ல, அது உருப்படியா பண்ணும். எந்த பொண்ணு பிள்ளையாவது சாதகத்தை எடுத்தோன்னு பையன் என்ன பண்ற, விவசாயி பாக்குற, 10 மாடு கறக்குது, கோழி 50 உருப்படி இருக்குது, கட்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஐடி மாப்பிள்ளைகள், வெளிநாட்டு மாப்பிள்ளைகள், வெளியூர் மாப்பிள்ளைகள், இந்த காங்காய் முச்சோடி திக்காரன் வந்துட்டாங்க. ஏன் நம்ம குடியானம் போட்ட தேங்காய் பருப்பு காலத்துல தேங்காய் தோன்ற கால் இல்லை, வீட்டுல அப்படி தோண்டுவாளா, 10 முள்ள தோண்டுவாளா. அந்த காலத்துல பருப்பு காலம் போட்டா லட்ச லட்சமா சம்பாதிச்ச. ஏன் சம்பாதிச்ச? பையன் புள்ள பேரன் பேத்தி எல்லாரும் காய் உடைச்சாங்க, காய் தோண்டாங்க. இன்னைக்கு ஒரு காலம் இருக்குது, வார 5000 காய் உடைக்கிறேன்னா அம்மனி காட்டன் புடம் வாங்கறது இல்ல, பட நடிக்கிறாரா. ஆளுங்க காப்பி ஊத்தவும் சோழி பிடிச்சு போச்சு. அப்ப ஆம்பளமா எங்கேயோ காய் வாங்கிட்டு வந்தாலே அம்மனி வீட்டுல இருக்கிறவங்க சரக்கு பண்ணாதான் வியாபாரம் பண்ண முடியும். அந்த பொறுப்பணி பொம்பளைகிட்டு இருக்குதா? அதை கூட ஒண்ணுங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும் பொண்டாட்டி மட்டும் நான் டைவர்ஸ் மட்டும் பண்ணது. அதான் மாப்பிள்ள பாசங்கிறது ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு மாடு சும்மா இருந்தாலும் சரி, கண்ணோடு இருந்தாலும் சரி, ஓட்டி போற ஆள் ரெடியா இருக்கிறாங்க. நானே 2 கால கணிப்பத்து வச்சிருக்கேன், அவன் போனது உழவு கூட்டிருக்கேன். நடுவரவர்களை இன்னைக்கு விவாகரத்து அதிகமா நடக்கிற காரணங்கள் பெண் பிள்ளைகளுங்க அனுசரிச்சு போக மாட்டேங்கிறாங்க. அப்பனாயா இருக்கிற மாதிரியே மாமனா வீட்டுல இருக்க முடியுமா? சட்டி வாழை இருந்தா முட்டாத போதாது இருக்குமா? உள்ளே பெத்தையா ஒரு சொல்லி வளர்ந்தது இல்ல. ஆனா பாரு, நீங்க வந்து வேற மாப்பிள்ளை இருக்கிற, வேற தாராபுரத்துல 40 தோட்டக்கார இருக்கிற, எல்லாம் கல்யாணத்துக்கு சாகரத்துல இந்த வரக்காட்டு கேட்கறாங்க, எனக்கு கேட்கறாங்க. நாத்தாளைக்கு வந்து உலகானத்துக்கு வைப்பாங்களா, வெங்காயத்துக்கு வைப்பாங்களா, தேங்காய் பருப்பு தேங்காய் தொட்டி ஒடுக்கி போடுவாங்களா? அவங்களுக்கு தேவை அசட் சொத்து. பையன் ஓட்டு அவன் ஒழுக்கமான கொடுக்குமா, மாமனா மாமியா நல்லீங்களா, ஓர கூட நல்லா பாத்துப்பாங்களா, காட்டுறது 10 லட்சம் பணம் கொடுத்தா கட்டிப்பிடிச்சு படிச்சுப்பா, ஒரு பிள்ளை கொடுத்தா கொடுக்குமா? அப்போ நல்ல ஆம்பளைகளே பொம்பளை பிள்ளை ரிஜெக்ட் பண்றாங்க. தெளிவாரி தேசாவும் போனவே வந்தவே மசர 16 பக்கம் சொட்டு கட்டுவேன், கூப்பர படிச்சு பண்ணி ஓட்டிட்டு போறவே, கலர் கலரா துணி போட்டு போறது நம்பி போய் ஏமாந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் குறு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் மாறு அப்படின்னா, ஆம்பளை வீட்டு நிர்வாகத்தை பார்க்க முடியாது, எங்கேயோ போய் சம்பாதிச்சுட்டாரு. அப்ப வீட்டுல இருக்கிற அப்படியோ ஓட்டப்புள்ள தூங்குறாளா, மூச்சுக்கிறாளா, ஆம்பளை பையன் என்ன பண்ற, 1 மணி 2 மணி வரைக்கும் போட்டு பாக்குது பிள்ளைங்க. 8 மணி ஆனா படுக்கணும், அப்பல 8 மணிக்கு விளக்கு வச்சா படுத்துப்பாங்க. இப்போ 12 மணி 1 மணி ஆனாலும் பிள்ளை வசம் தூங்குறது இல்லை. பையன் படிக்கிறேன், எப்ப ராத்திரி 12 மணிக்கு படிக்கிறானா, 1 மணிக்கு படிக்கிறானா? இன்னும் பேசணும், நொறுக்க பேசணுங்க. என்ன மல்லாப்படுத்தி வச்சுட்டு கூட நம்ம மூச்சியே உழுந்து நாடு கொள்ளைக்கு அடக்கி பேசிக்கிறேன். 60 வருஷம் பிள்ளை கல்யாணம் போயிங்க, 21 வருஷம் வேணா பிள்ளை சாதம் தேடுங்க, 24 வருஷம் வேணா பையனுக்கு சாதம் தடுத்துருங்க, ஒரு 26 27 மூச்சு வைங்க. அந்த காலமாட்ட 100 வருஷம் பிழைக்கிற
ஏப்பா 35 கிலோ எனக்கு வயசு தெரியும். எங்க அம்மாளுக்கு 35 கிலோ, எனக்கு 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. அம்மானியோட சரி 5 வருஷம். அப்பெல்லாம் அப்படி மூச்சா வாழ்க்கைங்கிறது வாழத்தான் பிறந்திருக்கிறோம். அம்மா காசு 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 ஓடி ஓடி சம்பாதிச்சு வச்சுட்டு ஒருத்தர் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. அதனால நல்ல வசம்புள்ளையும் பொம்பளையும் இப்படியே வளர்த்துக்கோ. நல்லா படிக்க வைங்க, நல்லா வேலைக்கு அனுப்புங்க, பருவத்துல கல்யாணம் பண்ணிக்கோ. 6 வீட்டுல ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறீங்களா? மாரியாத்த கிட்ட மடியேந்து கையேந்து ஒரு குழந்தைக்கு வரமே இருக்கும். குறைஞ்சது நம்ம வீட்டுக்கு 2 பேர், அது பையனா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி. அப்பத்தே ஒரு ஒரபசாரப்படிக்கு இருப்பாங்க. ஒரே பையன் பெற்றுக்கிறீங்க, ஒரே பிள்ளை பெற்றுக்கிறீங்க. 20 வருஷம் கழிச்சு அத்தை எங்க மாமனுங்க 6 கூட்டிட்டு வந்து அவன் குச்சி கட்டுவா. அந்த பிள்ளை வயசுக்கு வந்துட்டா 6 கூட்டிட்டு வந்து மச்சு தண்ணி ஊத்துவேன், 6 கூட்டிட்டு வந்து வெய்யச்சு போடுவேன். எல்லாம் பங்காளிக்கு போய் பணம் காட்டிட்டு நீங்க 1000 பகையா இருந்தாலே நம்ம உறவு நம்மளுக்கு பங்கு பங்காளி பங்கு பங்காளிங்க. கடை பார்த்து விட்டு பங்காளி பார்த்து விட்டுப்பா. இந்த ஆம்பளை எத்தனை விட்டு கொடுத்து போனாலும் கூட்டம்னீங்க திருவாய் மூடாமணிக்கு பல குடும்பத்துல இன்னைக்கு மண்ணவாரி தூக்கி போக்குவரத்து இல்லாத பெத்து போறவங்களோட போக்குவரத்து இல்லாத இருக்கிறாங்க. உண்மையிலாடு வீரமலக்காடு நம்மளுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கா. கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்காய்க்கு அத்தனவோட அவன் சம்பாதிச்சது 1500, யாயா ஓட்டது 5000 ரூபாய்க்கு தக்காபடி கடத்துல போட்டுட்டு இன்னைக்கு காராக உங்க மண்டலத்துக்கே காவல் தைரியமா இருக்கிறாங்க. அண்ணன் தங்கச்சி பெத்து போறப்பட அப்படி இருக்கணும், புருஷன் கொண்டாட்டின்னு அப்படி இருக்கணும்னு வரலாற்று சான்று 1000 நன்மனால் இருக்குது. ஆகையினால பெண்களை காட்டிலும் ஆண்களுடைய உழைப்பு இல்லாமல் ஒரு குடும்பத்துல சந்தோஷம் வராதுங்கிற நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. இந்த பச்சத்துண்டு தோல் போட்டு 24 வருஷமா சுத்துறேன். வாழ்க்கை விவசாயி வளர்ல விவசாயி, விவசாயி வளரல விவசாயி வளரல, நானும் வளரல. எப்படி வளரு? இங்கதான் அவராச்சு கணக்காச்சு. எங்க ஊருக்கு வந்து உலக பேமஸ் வந்துறாரு. உள்ளூருக்கு வந்து 7 பேருங்க வந்து அவனா இது கூட புதுசா எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? கூத்தாடின்னு வச்சிருக்காங்க. ஊருக்குள்ள வேசது 3 கேட்டா மஞ்சள் கூட எது கேட்டா பட்டிமன்ற பேச்சாளர் கூத்தாடி கூட ஆக்கிட்டு எனக்கு பேர் போ. எங்க ஊருக்குள்ள எனக்கு கூத்தாடின்னு பேரு. ட்ரெண்டிங் நேம். எங்க வேசது 100 கூட்டவாளி பேசிக்கிறாங்க. எல்லாம் போட்டு சுத்தா தின்னு போட்டு கூத்தாடி கூடு, எது கூத்தாடி கூடு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. நம்ம இடம் வாழ்றதுக்கு எத்தனை பேர் வாங்கினாலும் எனக்கு அதை பத்தி சந்தோஷம் தான். உத்தாடுற ஆமா இன்னைக்கு இந்த ஊர்ல ஆட நாளைக்கு அந்த ஊர்ல ஆடுற அது எனக்கு விருப்பம் கிடையாது. என்ற முன்னால யாரும் கெட்டு போகல, எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அந்த வளர்த்த ஆத்தா மாரியாத்தா எல்லாருக்கும் வளர்க்கணும்னு சொல்லி வாழ்க விவசாயி வளர்க விவசாயி ஓகே நன்றிங்க, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. நான் எதிரணியில இருந்திருந்தேன்னா எப்பவோ போயிருக்கு. 2 பேரும் கடிய வாங்கி உருக்கி விட்டு அடிச்சிருக்காங்க. சுடுதா? நானா சுட்டா என்ன பண்ணுவேன் தெரியுமா? இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கா? இந்த பெண்களால சந்தோஷம் இருக்கா? ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறந்த ஊரம் கீரி புள்ள, கீரிதான் புள்ள. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம். இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் பார்த்துட்டு வரணும். போன மாசம் என் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததை பார்க்க போறோம். தாய் அழுவல, பிள்ளை அழுவல, புருஷன் கிடந்து அழுது கிடக்கான். நீ ஏன்டா அழுகுறான்னு கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 80,000 பணம் கட்டல, நான் தானே. அதையும் பிரிச்சு விட்டுக்கானுக்குவாங்க. முதல் பிரசவம்னா அப்பங்கார பணம் கட்டணும், 2வது பிரசவம்னா புருஷங்கார பணம் கட்டணும்.